என் ஜீவன் ஆனாலும் சாவானாலோ என்பதே நன்மை ஒன்றே எல்லாம் இருந்தோ என்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றே எல்லாம் இருந்தோ என்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. எங்களை தாழ்த்து கொண்டாண்டுங்க. ஜபாவி ஊற்றி எங்களை பரிதவிக்க செய்யுங்க. ஜபாவி ஊற்றி எங்களை பரிதவிக்க செய்யுங்க. இயேசுநாதா, இந்த அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து இந்த காலை வேளையில நீங்க பேசுங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியுமாய் உங்களை சங்கீதத்திற்கு நேராக அழைத்து ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்களோடு கூட பேசின அந்த காரியத்தின் நிறைவுக்குள் உங்களை கொண்டு செல்வோம் விரும்புகின்றபடியினால் சங்கீதங்களின் புத்தகம் 23வது சங்கீதத்தின் 5வது வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்கத்தக்கதாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண விரும்புகின்றார், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக. அல்லேலூயா. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் தேவ சமூகத்திலே உண்டு. அல்லேலூயா. எடுத்த ஒட்டியும் அதை மறுபடியும் சொல்றேன், எடுத்த மாத்திரத்துல ஒருத்தவனுடைய பாத்திரம் நிரம்பிச்சுன்னா எங்கே ஒரு இடத்துல குறை இருக்குது. ஏன்னா துரிதமாய் கிடக்கிற சுதந்திரம் எதுவும் நிலையா நிற்பது இல்லை. அப்ப நான் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா தேவன் பாருங்களேன் தம்முடைய காரியத்தை ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உபவாசம், அதுக்கப்புறம் தேவனுடைய வாழ்க்கை ஊழியத்தின் பாதையில ஓடிக்கொண்டு இருக்கிறது. நன்மை செய்கின்றவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நாமும் அப்படியா இருக்கத்தக்கதாகத்தான் தேவன் விரும்புகின்றார். அதற்கு ஆதாரமாகத்தான் கடந்த நாட்களிலே எசேக்கியேலுக்கு எழுதின நிருபத்தின் 47வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் நம்மை நடத்தினார். நாமும் அந்த வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக 3வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. அந்த புருஷன் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது என்று கணுக்கால் அளவுக்கான காரியத்தையும் ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்திலே உங்கள் ஜெபமும் வேத வாசிப்பும் இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் அழுத்தமாய் ஆழமாகவும் உங்களோடு கூட பேசத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டது? முழங்கால் அளவுக்கு. உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்காவிலே முழங்கால் இட்டதை போல நாமும் முழங்கால் இடத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசின அநேக வார்த்தைகளுக்கு நேராய் நம்மை தேவன் நடத்தினார். 3வது இடுப்பளவாய் இருக்கத்தக்கதாக தண்ணீரிலே நம்மை அழைத்து சென்று ஆண்டவர் விடுகையிலே அது ஆயத்தம் என்றும் ஆயத்தத்திற்காக ஒரு சில மனுஷர்களை நமக்கு காண்பித்துக் கொடுத்து ஒருவேளை தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி எலியாவின் நாட்கள் முடிந்து எலிசாவும் அப்படியே இருந்தான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 4வது பகுதிக்குள் கடந்து வரத்தக்கதாக மறுபடியும் வாசிப்போம் 5வது வசனத்தை. 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியும். ஒன்று கடக்க கூடாத நதி, இன்னொன்று கடக்க முடியாத நதி. அல்லேலூயா. 4வது அனுபவம் எப்படிதான் என்னால அந்த இடத்தை கடந்து போகவும் முடியல, கடக்கவும் முடியல. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது கடக்க கூடாத நதியுமாய் இருந்தது.
தண்ணீர் நீச்சலாடும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அதை கடக்கவும் முடியாதபடிக்கு அந்த காரியத்தை வேதத்தின் பகுதிகளை எழுதி வைத்திருப்பதை காண்பித்து கொடுத்து ஒருவேளை நம்மையும் அப்படியே நடக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த கால வேளையிலே பேசவும் விரும்புகின்றார். இடத்திற்கு அதற்கு ஆதாரமாய் அந்த மனுஷனை பார்ப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றார். ஒருவேளை கடக்க முடியாத, கடக்க கூடாத இடத்திற்கு கடந்து சென்ற பவுலானவர் சொல்லுகின்ற அந்த ஆழத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் உங்களோடு கூட பேசவும் விரும்புகின்றேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோக தரிசனத்தை கண்ட அந்த பவுலுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை பவுல் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை கண்டேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஒரு சின்ன தரிசனம் கண்டுட்டா நம்மளை போல ஆள உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அந்த மாதிரி அப்படி சொல்ற ஜனங்களுக்கு மத்தியில பவுல் இங்க ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றார். என்னவா? 4 வருடத்திற்கு முன்பாக ஒரு மனுஷன் அறிவேன். அந்த மனுஷன் நான் என்று சொல்லக்கூட தகுதியில்லாத பாத்திரமாய் மாறிவிட்டார். அத்தனை பெரிய காரியத்தை அவர் தரிசனத்தில் கண்டபோது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இனி நான் என்று சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு நதி இருக்கிறது. அதை என்னால் கடக்கவும் முடியவில்லை, கடக்கவும் கூடாதபடிக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட அந்த அனுபவத்துக்குள் எல்லா மனுஷனும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பார்த்தா நம்ம தான் ஃபெமிலியர், ஃபேமஸ் ஆயிரும் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் கடந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு பாட்டு பண்ணா பெரிய ஊழியக்காரங்க, பாட்டு பண்ண யாராயிரும்? பெரிய ஊழியக்காரங்களாயிரும். ஆனால் வேதத்திலே பரலோக தரிசனத்தை கண்ட பவுல் தன்னை குறித்து எப்படி சொல்லுகின்றார்? ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்துல இருந்தானோ இல்லையென்று நானே அறியல, நான் பார்க்கவே இல்லை. அப்படியாப்பட்ட தரிசனத்தை கண்டபோது அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது, அவன் பேச்சு மாற்றப்பட்டது. நான் கற்றறிந்தவன் என்று சொல்லல, சகலத்தையும் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்ல, நான் கமலையின் பாதத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன்னு சொல்ல, நான் ஒண்ணுமே அறியாதபடிக்கு எம்டியா மாறிட்டேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் யாரும் கூட எனக்கு சொல்ல தெரியாத அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அத்தனையோ இருந்தது அந்த பரலோகத்தில். வாசிங்கப்பா. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி என்ன பண்ற? அல்லேலூயா. ஒருத்தங்கிட்ட கேட்கறதுக்கும் ஒருவேளை சில காரியத்தை பார்க்கிறதுக்கும் எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதே இருப்பேன். அல்லேலூயா.
பவுல் சொல்லுகின்ற அந்த அனுபவத்தையும் பக்குவத்தையும் பாருங்க. அந்த பரலோக தரிசனத்தை கண்டுதான். நான்காவது அனுபவமே எப்படியாப்பட்டதுதான்? நீந்தி நீந்தி முழுகத்தக்கதாக ஒரு அனுபவத்தை தேவன் நம்ம வாழ்க்கையிலே செய்ய விரும்புகின்றார். நான் பார்க்கறதுல எப்படின்னா, இங்க ஒரு வேஷம் வெளியே போனா நம்ம வேஷம் எப்படியா இருந்தாலும் இங்க என்ன ஆயிடும்? வெளியே போய் நம்ம நடிச்சிடலாம். உள்ள வந்து என்ன பண்ண முடியாது? நடிக்கவும் முடியாது. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி எல்லாம் நிர்வாணி. நீ ஆகட்டும், நான் ஆகட்டும், எத்தனை பெரிய ஊழியக்காரனாகட்டும், எத்தனை பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லட்டும், எல்லாருமே எப்படிதான்? நிர்வாணி தான். அல்லேலூயா. அதை நம்ம மறந்துடும் அநேக நேரத்துல. உலகத்தின் வாழ்க்கையில போயிட்டு நம்ம விழுந்து அப்படியே நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் எதையோ சாதிச்சுட்டோம். அல்லேலூயா. ஆரம்பம் எப்படின்னு தெரியாது, முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். அல்லேலூயா. உன் ஆரம்பமும் அழிவு, முடிவும் அழிவா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. எதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்னு தெரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா உன் முடிவு தேவனுக்கு பிரியமில்லாமல இருக்கும், உன்னை சார்ந்த ஜனங்களுக்கும் பிரியமில்லாமலே இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. அன்றியும் இரண்டாவது வசனத்தில் வாசிங்கம்மா. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 14 வருஷத்துக்கு முன்னாடி பரலோக தரிசனத்தை கண்டவர் 14 வருடத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாரு? எப்படிமா இருக்கிறாரு? தாழ்மையின் கோலத்தோடு கூட இருக்கிறாரு. நான் பரலோக தரிசனம் கண்டேன்னு சொல்லிட்டு கட் அவுட் வச்சிடல. அல்லேலூயா. என்ன பண்ணுவா? 14 வருஷத்துக்கு 14 வருஷம் தாண்டிடுச்சு. 10 வருஷம் சர்ச்சைக்கு வந்தா நம்ம தான் யாரு? நம்ம தான் இருப்போம். நம்ம மூத்த முன்னாடி வந்த விசுவாசிகளே நான் தான். முதல் விஷம் யார் தான்? நான் தான் முதல் விஷம். எனக்கு பின்னாடி வந்து இத்தனை விஷம். அவ்வளவுதானே. நான் 14 வருஷம் ஓடிச்சு நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக. இந்த அனுபவம் பாருங்களேன், அந்த மனுஷனை மாத்திடுச்சு. அந்த தேவனை அதிகமா தேட வைக்குது, தேவனுடைய அன்பில நிலைத்திருக்க வைக்குது. தேவனை போலவே தன்னை மாற்றி விடுச்சு. தாழ்மையின் கோலம் கொண்டு தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள அந்த மனுஷனை மாத்திடுச்சு. 14 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். ஆனாலும் எனக்குள்ள அந்த கண்ட காட்சிகள் இங்க பார்க்கிற எல்லா காரியத்தையும் மாத்தி விட்டது. இங்க பார்க்கறதே நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சிச்சுன்னா அங்க போகவே முடியாதாச்சே. ஸ்தேவான் பாருங்க, ஒரே ஒரு காரியம் தான் பார்த்தான். அந்த பரலோகத்து தரிசனத்தை பார்த்தான். பிதாவின் வலது பரிசுத்திலே குமாரன் வீற்றிருப்பதை கண்டபோது அவனுக்கு அடிபடுறது தெரியல, சரீரத்துல வலிக்கிறது தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் மட்டுமே. ஆண்டவரே, உன் அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. உன் போல ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா. அவன் அன்பெல்லாம் அப்படியே நான் நீந்தி முழுகிறேன்ப்பா. நான் இந்த இடத்தை விட்டு என்னால கடக்க முடியல ஆண்டவரே, கடக்க முடியல ஆண்டவரே. ஏன்னா உன் அன்பு அத்தனை சிறந்த அன்பு. உன் அன்பு போதுமே, வேறொன்றும் வேண்டாமே. உலகத்தின் மாயையெல்லாம் ஒரு நாள் மறையுமே. உன்னன்பு போதுமே, வேறொன்றும் வேண்டாமே. உலகத்தின் மாயையெல்லாம் ஒரு நாள் மறையுமே. மரணம் வரும் ஒரு நாளும் உன்னை நான் பார்க்கணும். தேவானை போல நானும் உன்னன்பை ருசிக்கணும். மரணம் வரும் ஒரு நாளும் உன்னன்பை பார்க்கணும். தேவானை போல நானும் உன்னன்பை ருசிக்கணும். அல்லேலூயா. அந்த அனுபவம் வந்துச்சுன்னா, நீந்தி முழுகத்தக்கதாக ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உலகத்தை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நம்மளுக்கு எந்த பக்குவத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சி கேளு பிரதர், கணக்கான அளவு வந்துட்டீங்களா? இல்ல முழங்கால் அளவா, இடுப்பளவா, இதை தாண்டி வந்துட்டீங்களா பிரதர்? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லுங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாத
நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம சிறந்தவன் 10 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்படி பார்க்கறது முக்கியம் இல்லை பிரதர். உன்னை காட்டிலும் சிறந்தவர்கள் இங்க இருக்கிறாங்க. 7000 பேரை தேவன் வச்சுட்டோம்னு நிக்க வச்சிருக்கிறாரு. நீ இல்லைன்னா இயேசுமானவர் சொல்றாரு, நீங்க துதிக்கலன்னா கொள்ளு கூட துதிக்கண்டா. துதிக்கிறதுக்கு உனக்கு வாயை கர்த்தர் கொடுத்துட்டாருக்கோசம் நீ எதை வேணாலும் பேசலாம் நினைக்காத. அது துதிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சு பார்த்தா நீ சொல்லுவ, உன் அன்பு போதும் நண்பரே. ஆண்டவரே, உலகத்தின் இதோ தகப்பனை நான் பார்க்கிற மாயைகள்லாம் ஒரு நாள் மறைந்து விடும். எனக்கு அந்த அனுபவத்துல வரதுக்கு யாருக்குமே இங்க நான் நிறைய பேரை பார்க்கிறேன். கேட்கறீங்க, கேட்கறதோடு கூட என்ன பண்றீங்க? எத்தனை பேர் இந்த வாரத்துல உண்மையா சொல்லுங்க, உங்க வீடுகள்ல இருந்து கடவுளை தேடினீங்க, இல்ல கர்த்தரோடு கூட பேசுனீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு கை மட்டும்தான். 10 குஷ்டரோகிகள் தேவன் இடத்துல வந்தாங்கன்னா, அல்லேலூயா, ஒரு மனுஷனும் மட்டும் திரும்பி வந்தானா? ஆண்டவருக்கு அந்த ஒரு மனுஷன் போதும். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி உண்மையா இருந்தா போதும் பரலோகத்துக்கு அழைத்துட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு. உங்க அனுபவம், உன் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு சபை கொடுக்கப்படுது. அல்லேலூயா. ஏதோ வாரத்துல ஒரு வாட்டி வந்து நீ என்ன பண்ற, மத்தவங்களும் வராங்க நானும் வரேன், அல்லேலூயா அப்படின்னு வாழ்க்கை வாழறதுக்கு இல்லை பிரதர். என்னைக்கு உங்க வாழ்க்கையை மாத்திக்க போறீங்க சொல்லுங்க? அல்லேலூயா. இன்னும் தருணம் இருக்குன்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிற காரியம்லாம் இல்லை. இன்னைக்கு போன நாளைக்கு விடியுமா என்பதை விடியலை கூட பார்க்க முடியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் தேவ அன்பு இன்னைக்கு கிட்ட கிடைச்சிருக்குன்னா, ஆண்டவரை நான் கிட்டிச்சேர். ஆண்டவரை இந்த அனுபவத்துக்குள்ள என்ன கொண்டு வாங்க. நீந்தி நீந்தி முழுகத்தக்கதாக ஆண்டவரை. ஒருவேளை உன் அபிஷேகம் என் தலை மேல இருக்கிறது. ஏன்னா உன் பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு ஆண்டவர் வழி செய்யத்தக்கதாக உன் தலையில எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வடிய செய்ய விரும்புகின்றார். ஆனா நான் எத்தனை நாளைக்கு உலகத்தின் காரியத்தை செய்து கொண்டே வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு சைன் பண்ணா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். உலகத்தோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எத்தனை பேர் தேவனோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க? கடந்த ஆண்டுல நான் பாக்குறேன், அந்த சபையை கிளீன் பண்ணதுக்கு அத்தனை பேர் வந்தாங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல மருத்துவமனை ஊழியம் உண்மையாவே எனக்கு ரொம்ப 3 வருஷம் கழிச்சு நான் போறேன். எனக்கு ஒரு பக்கத்துல பயம், ஆண்டவர் யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. நான் கர்த்தர் என் கரங்களை பிடித்து நடத்தி கொண்டே போறாரு. முன்ன நிக்க வச்சிட்டாரு, முன்னாடி போகணும். நான் ஒருவேளை நான் செபிக்கலைன்னா என் பின்னாடி வர பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு போறேன், ஜபத்தோடு போறேன், பயத்தோடு போறேன். போனவனே கதவு அடைப்பட்டு இருக்கு. நான் ஒரு கர்த்தர் சொல்றாரு, ஒரு வழி அடிச்சா 7 வழியை திறந்து வச்சிருக்கிறேன், நீ வா. பக்கத்துல போறேன், அந்த கதவு திறந்திருக்கு. போனவனே ஒரு ஐயாவை பார்த்து, ஐயா செபிக்கவனும் ஒரு செபிங்கன்றாரு. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வார்டு முழுவதும் நாங்க செபிக்க கர்த்தர் உதவி செய்தார். 3 வருஷம் கழிச்சு போறோம். ஆனா தேவ அன்பு எங்களை கிட்டி சேரத்தக்கதாக என் கரத்தை பிடித்துக் கொண்டு நன்மைப்பர் எனக்கு முன்னாடி கடந்து வருவதும், நான் ஒரு மீது கை வைக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட அவர் கரத்தை இணைச்சு அந்த கையை வச்சு, நீ ஓடுகின்ற ஓட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் தூரமா இருந்து எந்த கதை வேணாலும் சொல்லிடலாம். நான் கிழிச்சிருவேன், முடிச்சிருவேன், அடிச்சிருவேன், வெட்டிடுவேன்னு சொல்லலாம். ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான். அல்லேலூயா. தரிசனத்தை பார்க்கிறது பெருசு இல்ல பிரதர். தரிசனத்தின்படி நடக்கிறோமா, ஒப்பு கொடுக்கிறோமா? நாம சொல்லக்கூடாது நீங்களும் ஒழுங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒழுங்கமா? அல்லேலூயா. அடுத்த ஒழுக்கத்தை பார்த்து தான் பிரதர் நம்ம ஒழுக்கம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாம போச்சு. அல்லேலூயா. இனி அடுத்த ஒழுக்கத்தை பார்க்கறத விட்டு ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, போதுமே வேறொன்றும் வேண்டாமே, உலகத்தின் மாயையெல்லாம் ஒரு நாள் மறைந்திடுமே, உன் அன்பே போதுமே வேறொன்று வேண்டாமே, உலகத்தின் மாயையெல்லாம்
அடுத்தவங்களை பார்க்காதபடி ஆண்டவரை உண்மை பார்க்குறேன்னு நினைப்பீர்கள். ஆனால் உங்க ஓட்டம் இன்னும் சிறப்பா இருக்கும். எத்தனை பேர் சாட்சி கொடுப்பீங்க? பிரதர் 23 நான் ஆரம்பிச்ச மாதிரியே இன்னி வரைக்கும் ஓடுனுங்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? மனுஷனால போராட்டம் வரும், மனுஷனால நிந்தனைகள் வரும், உன் குடும்பத்தால பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. வரலன்னா நீ ஆண்டவர் உன் கூட இருக்கிறதே தெரியாது. நீங்க கடலுக்கு போகிறீங்கன்னு எத்தனை பேர் கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுங்க, நாங்க கடலுக்கு போய்க்கிறோம், கப்பல் ஏறிக்கிறோம், எல்லாம் சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எதுக்கு திரும்ப முன்னாடி அங்க அலைகளை வைத்து கொண்டு இருக்கிறாரு? ஒரு அலையோடு கூட நிறுத்தி இருக்கலாம்ல. ஏன் அந்த அலை அடிச்சுனது? எத்தனை தான் அலைகள் கடந்து வந்த போதிலும் உன்னுடைய பயணம் இங்க இருக்கும் அப்படின்ற ஆரம்பத்தை ஆண்டவர்களுக்கு காட்டுறாரு. ஆண்டவர்களை வர 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 அலைகள் அடிச்சுக்கினே தான் இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை நீ கடந்து செல்கையில அதுக்கப்புறம் வாழ்க்கையில சமாதானம். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டீங்க தெரியுமா? முதல் அலையை கடந்துறீங்க, ரெண்டாவது அலையும் கடக்கிறீங்க, மூன்றாவது நான்காவது அலையை கடக்கிறீங்க. ஆனா அதுக்கு மட்டும் கடப்பதற்கு உனக்கு மனதில்லை. ஏன்னா நீ நினைச்சுட்டு கடல் முழுவதும் அலைதான் அடிக்க போல இருக்குன்ட்டு. இல்ல இல்ல. அல்லேலூயா. ஒரு நாள் சமாதானமாய் நீ கடந்து செல்லத்தக்கதாக தேவன் வழிகளை வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த இடத்துல நீ கடந்து செல்லும் போது சொல்லுவ, ஆண்டவர் எத்தனை அழகா அந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு, இந்த காரியத்தை நான் பார்க்க கூடாதபடிக்கு உலகத்தின் காரியத்தை சுற்றி நம்பத்துல மயங்கி. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லமா, இன்னும் பார்க்க வேண்டியது எத்தனையோ இருக்குது. பரலோகத்தை பார்த்த பவுல் சொல்கின்ற 14 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனுஷன் அறிவன்பா, பரலோகத்துல எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அல்லேலூயா. அவர் அறிஞ்ச மனுஷன் யாரு? சொல்ல மாட்டேன்றீங்களே. கவனிங்கம்மா ப்ளீஸ். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மனுஷனா இல்ல கிறிஸ்துவர்கள் வேஷம் போற மனுஷனா? பக்கத்துல கேளுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மனுஷனா இல்ல கிறிஸ்துவங்களா? அல்லேலூயா. பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன். உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டமைக்கப்படுமானால் நீ எந்த இடத்துல இடற மாட்ட. ஒருவேளை இந்த அனுபவத்தை நானும் கத்துக்க ஒரு ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க வைத்திருக்கிற தரிசனத்திற்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பின போதிலும் என்னை கைவிடாதபடிக்கு என் கரத்தை பிடிச்சு கொண்டு நான் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ற உன் அன்பு எனக்கு வேண்டாண்டவரே. அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்தின அன்பு, கண்மணி போல் காத்த அன்பு. அல்லேலூயா. கரம் பிடித்து என்னை நடத்தின ஒரு அன்பு, என்னை கண்மணி போல ஒரு காத்த அன்பு. அந்த அன்பு உலகத்துல யாருக்கிட்டையும் கிடைக்காத ஒரு அன்பு. அப்படியாப்பட்ட அன்பு வேணும்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருடங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. எங்க எடுத்துக் கொள்ளப்பட்டானா? 3ஆம் வானம் வரைக்கும். அல்லேலூயா. வாஸ்தவமாக ரொம்ப ஆசை. ஒரு நாள் தான் சின்ன பண்ணோம், ஃப்ளைட்ல போயிடணுன்ட்டு. நான் ஒன்னா சொன்னேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பா கூட்டு போறேன். நான் போனதில்லை, ஆனா கூட்டு போறேன். ஆனா தேவன் அதை ஊழியத்தின் நாட்களிலே செய்வார் நம்மளுக்கு. அல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் பவுல் சொல்ற அன்பு பாருங்க. அது 3ஆம் வானம் வரைக்கும் நம்ம மிஞ்சி போனா என்ன பண்ணுவோம், நம்முடைய காரியத்தை தாண்ட மாட்டோம், நம்முடைய எல்லைகளே தாண்ட மாட்டோம்னு வச்சுங்களேன். ஆனா இங்க பவுல் பறந்தது எங்க? முதல் வானம் இல்ல, 2ஆம் வானம் இல்ல, 3ஆம் வானம். தேவனுடைய அன்பை காணத்தக்கதாக உனக்காக எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த 3ஆம் வானத்திற்கு கடந்து சென்று பரலோகத்தில் இருக்கிற எல்லா தரிசனத்தையும் கண்டு கடந்து வந்த பவுல் சொல்றாரு, அல்லேலூயா, 3ஆம் வானம். அந்த அன்பை நான் நீந்தி பார்க்கிறேன், கடக்க முடியலப்பா, கடக்கவே முடியல ஆண்டவரே. கடக்க கூடாதபடிக்கு அந்த அன்பு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறது. அப்படியாப்பட்ட அன்புதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கத்துக்கொள்ளத்தக்கதாக அழைத்திருக்கிறார். எசேக்கியேல் சொல்றாங்க, 1000 முழம் அளந்தாருங்க, 1000 முழம் அளந்து என்ன நடத்துறாரு. அந்த நதி நீந்தி முழுகத்தக்கதான நதி. ஆனா கடக்கவும் முடியல, கடக்கவும் கூடாத ஒரு நதி. மறுபடியும் என்னை வந்து அங்கேயே நிக்க வச்சு ஆண்டவருடைய அன்பை பார்க்க செய்யற நதி.
14 வருடம் ஆச்சு. ஆனாலும் அந்த அனுபவம் என்ன மறுபடியும் எந்த இடத்துல கொண்டு வந்துச்சு? 14 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துக்கு ஏறி சென்ற அந்த அனுபவத்தை காண்பித்து என்னை மறுபடியுமாய் என்னை வளைய விரும்புகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எப்படி நம்ம எதுக்கு ஒப்பா நம்ம மாத்திக்கிறோம்? நம்மள தேவன் உன்னை எப்படி நிக்க வச்சுக்கிறாரு? நல்ல மனவாட்டியா அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனை நிக்க வச்சா நான் போய் எங்க நிக்கிறேன்? ஏன்னா அந்த அனுபவம் என்ன? முழுகி முழுகி நீந்த தக்கதாக கடக்க கூடாதபடிக்கு அங்கே நிக்க வைக்கிறது. இந்த வாரம் நீங்க சொல்லிட்டீங்களா? நான் கேட்டு ஒரு வாரத்துக்கு போனை தொட்டு என்ன பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. நீ ஏதாவது பண்ணிட்டு இது கூட உங்ககிட்ட பேச போறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா உன் சாட்சி நீ கெடுத்து கொண்டா கர்த்தர்கிட்ட நீ கணக்கு கொடுப்ப. அவனவன் செய்கைக்கு தக்கதாக தான் பலனு. ஹல்லேலூயா. யாரும் பக்கத்துல இவர் பாஸ்ட் கையை பிடிச்சிட்டு போனா போயிடலான்னு பார்த்தா பாஸ்டுக்கு அங்க வச்சுக்கிறாங்க. பாஸ்டுக்கு 10 படிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடறோம் நம்மள போய் ஃப்ரீயா போட்டு போயிடுவாங்கன்ட்டு. பரலோக வாழ்க்கை வாழ்க்கை நிறைய காரியத்தை முதல்ல பெருமை பாராட்டுறது விடு. நீந்தி நீந்தி முழுக்க என்ன பண்ணும்? பவுல் சொல்றாரு அழகா, சத்தியமானவர்களை நான் பேசுகின்றேன், மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. புத்தி கட்டவும் மேன்மை பாராட்டுவான், நான் புத்தியினன் அல்ல. அதனால நான் அதை குறிச்சு நான் வர மாட்டேன், பேசவே மாட்டேன். சில நேரத்தில் நம்ம ஒரு நல்ல ஜெபம் பண்ணிட்டோம்னா ஒண்ணு என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஆண்டவர் அநேக நேரத்தில் எனக்கும் சில உள்ள வச்சு என்ன பண்ணுவாரு? குத்திக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நல்ல காரியம் செய்யும் போதே அதுல குறைகளை பாக்குறாங்கன்னா நம்ம செய்யறதுல என்னது? அயோக்கியமானதை செய்துவிட்டு பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு ஹல்லேலூயா நம்ம அதுல மேன்மை பாராட்டு இருக்கோம். இதை செஞ்சுட்டேன், சாதிச்சுட்டேன், முடிச்சுட்டேன். கடந்த நாட்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, கேரள்ஸ் போயிட்டு வந்து அந்த வீடியோவை பதிவிட்டு இருந்தோம். அதை பார்த்த ஒரு நபர் ஒரு கமெண்ட் செய்திருந்தாங்க, நீங்க எங்க வசனத்தையே பாக்குறது இல்ல, முதல்ல ஒரு லாங்குவேஜ்ல போட்ட பார்க்கல, 1 2 ஆச்சு, 2 இப்போ 3 ஆச்சு, எதையும் பாக்குறது இல்ல. ஃபார்மாலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தப்புன்னு என்ன பண்ணுவோம்? சில பிள்ளைங்க உண்மையா பாக்குறாங்க. அந்த பிள்ளைங்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் வசனத்துல குணமாடட்டும், அவங்க ஊழியக்காரர்களாக நிறுத்தட்டும், நல்ல ஊழியக்காரியா அந்த பிள்ளைகள் மாற கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரின் ஊழியக்காரனா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சிலர் எப்படிதான் இருக்கிறீங்க, பார்த்துட்டு டப்புன்னு அங்க ஒரு லைக்கு, இங்க ஒரு ஆமென். என்ன வசனம் கேட்டா இன்னும் பார்க்கல நான். ஆனா முன்னாடி என்ன போட்டிருப்பாருங்க? ஆமெனும் வந்துருக்காங்க, லைக்க வந்துருக்கோம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் கேரல்ஸ் வீடியோ பாத்தீங்க? 1 2 3 4. எத்தனை பேர் கமெண்ட்ஸ பாத்தீங்க? 1 2 3 4. என்னப்பா முதல் கமெண்ட்ஸ்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கணும், அது நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்ம சர்ச் இது, நம்ம தான் முக்கியத்துவம் பண்ணணும். 10 பேருக்கு கட்டதான் அனுப்பி வைக்கிறோம், வசனத்தை அனுப்பி வைக்க மாட்டேன்றோம். நான் ஒரு சகோதரன் சொன்ன பிரதர், அனுப்பி வைங்க பிரதர் வசனத்தை. அவர் எனக்கு அனுப்பி வச்சுக்கிறேன். நான் சொன்னேன், பிரதர் அனுப்பி வைங்க பிரதர், நான் தெரிஞ்சவங்க 4 பேர் அனுப்பி வைங்க பிரதர், பார்க்குறவங்க பார்க்கறட்டும், திட்டுறவங்க திட்டுறேன்னு. அவர் கடைசியில் எனக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு. நான் அதுலேயும் சந்தோஷப்பட்டேன். உடனே நான் பார்த்தேன், எனக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தா நானும் என்ன பண்ண போய் பார்த்துட்டு. ஆமாம், அதுக்கோசம் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா அந்த இடத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த சிந்தை எங்களுக்குள்ள வந்தது. ஆண்டவரே, இதற்கு நாங்கள் மென்மை பாராட்ட கூடாதபடிக்கு கொடுத்த உண்மையே நோக்கி பார்த்து நீ கொடுத்த பொறுப்பு அதனை சிறப்பா செய்யறதுக்கான வழிமுறைகளை தேடுற ஆண்டவரே. உங்களுக்கு சின்ன பொறுப்பு கொடுக்குறாரா, பெரிய பொறுப்பு கொடுக்குறாரா, அதை கவனத்தோடு கூட செஞ்சு பாருங்களேன். பரலோக கணக்கில் நீ செய்கிற ஒவ்வொரு வார்த்தை, ஒருவேளை நீ உச்சரிக்கிற செயல்படுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் கணக்கு எழுதி கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கும்போது அது சந்தோஷமா இருந்துச்சு. இனியோட ராஜ்யத்தின் சுவிசேஷம் 841வது நாள் வரைக்கும் பேசத்தக்கதாக கர்த்தருக்கு போய் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 நாள் 2 நாள் இல்லை பிரதர், எவ்வளோ? 841 நாள்னா எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு நாள் என்ன பண்ணல, ஒரு 3 நாள் பலவீனத்தின் நிமித்தமா போன் இல்லைன்ட்டு பேச முடியாம போன போதிலும்
இன்னி வரைக்கும் தேவன் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்க வைக்கிறார். ஆனா இவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம சபையில இருக்கிற பாசனம் அநேக நேரத்தில் சொல்லுவாங்க, அவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, மிஞ்சி போனா 4 பேர் இல்ல 5 பேர் தான் பாக்குறாங்க. நான் தூக்குறதுக்கு 2 மணி ஆயிடும். எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் வசனம் கிட்டத்தட்ட ஒரு 600-650 பேருக்கு நான் வசனம் போட்டு தான் நான் படுக்கிறேன். நான் போடும்போது பாப்பா ஒரு சில பிள்ளைங்க லைனா என்ன பண்ணுவாங்க, ஆமீன் போடுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவேன். சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நேரத்தில் பிள்ளைகள் தேடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம். ஆனா நம்ம சபையில இருக்கிற அநேக பிள்ளைகள் என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. வசனத்தை என்ன வசனமே தெரியாது, ஆனா பார்த்துட்டேன். அந்த காரியம் செய்யாதீங்க. கடக்க கூடாத அந்த சூழ்நிலைக்கு நீ வர வேண்டுமானால் இந்த காலகட்டத்தில் கர்த்தருனை ஆவிக்குரிய பிரகாரம் செய்கின்ற எல்லா காரியத்துக்கும் உடன்படு. அல்லேலூயா. பவுல் சொல்லுகின்றார், வாசிங்கம்மா. சத்தியமானவர்களை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்ன எண்ணாதபடிக்கு, என்னிடத்துல நீங்க எது பார்த்தாலும் எது கேட்டாலும் என்ன எண்ணாதபடிக்கு கொடுத்த அவரையே பார்க்கத்தக்கதாகத்தான் பேசணும். எத்தனை உயரத்துல உங்களை கொண்டு போனாலும் சரி. அல்லேலூயா. என்ன ஒரு கதை சொல்லுவாங்க, ஊருக்குருவி பறந்தானா அது என்ன ஆகாது, பறந்தாகாது. ஆனா பறக்கத்தக்கதாக பலனை கொடுக்கின்ற ஆண்டவருக்கு நேரம் நம்ம பறக்கணும்னு நினைச்சுன்னு இருக்கணும். அல்லேலூயா. பறக்கத்தக்கதாக பலன் கொடுக்குறாரு, இத்தனை உயரத்தில் வச்சுக்கிறாரு, இத்தனை பேர் நம்ம சத்தத்தை கேட்கத்தக்கதாக தேவனுக்கு கிருபை பாராட்டிக்கிறாரு. அப்போ நான் யார அங்க காட்டணும், பாக்குறதுக்கும் இடத்துல கேட்கறதுக்கும் எனக்கு கொடுத்ததெல்லாம் அவர் தானப்பா, எல்லாமே நீங்க தானே ஆண்டவரே, எனக்கு சகலத்தையும் செய்து முடித்தவர் நீ தானே ஆண்டவரே என்று நீ அவரை மேன்மை பாராட்டத்தக்கதாகத்தானே உன் வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். மற்றவங்க பார்த்தா யாரு சொல்லணும் சொல்லுங்க. இப்போ நம்ம நோவா பார்த்தா யார் சொல்லுவாங்க சொல்லுங்க, நீங்க யார் பிள்ளைன்னுவாங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, ஏசப்பா பிள்ளைன்னு தானே சொல்லுவாங்க. அல்லேலூயா. நோவாக்கே சந்தேகம், அவர் ஏசப்பா பிள்ளையா? அல்லேலூயா. அவர் தானே சொல்லணும். உங்களை பார்த்தா, உங்களை யாரை பார்த்தாலும் நான் சொல்லணும், இன்னாருடைய பிள்ளை எப்படின்னு சொல்லாதபடிக்கு இயேசுவின் பிள்ளை. பக்கத்துல சொல்லு, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. உன் முகத்தை பார்த்தாலே சொல்லணும், ஏதோ ஒரு சமாதானம், ஏதோ ஒரு சந்தோஷம். பக்கத்துல பாத்துறாங்க. உன்னை பார்த்தாலே ஆவி செத்து போய் என்ன ஆகுது, 5 நாள் அவர் அமெரிக்கிற நீங்க இயேசுவின் பிள்ளையானால் உன்னை பார்ப்பவங்க சொல்லுவாங்கப்பா, உன்னை பார்க்கும் போது ஏதோ ஒரு தெய்வீக சமாதானம்ப்பா. அப்படி அந்த சமாதானம் வரணும். நீ முதல்ல என்னப்பா பண்ணோம், தேவனோடு கூட ஒரு வர ஆண்டவரே, அந்த நீந்தி நீந்தி முழுகத்தக்கதாக அந்த இடத்துல நான் கடந்து வரும் பொழுது கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு நீந்தி நீந்தி முழுகணுமே, நீந்தி நீந்தி முழுகணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. கரையோர மரங்கள் ஏறாலும் ஆனா கனி தருவதோ. அல்லேலூயா. எங்க தாராளமா கனி தரீங்க. பக்கத்துல கை வச்சு இந்த வருஷம் எத்தனை கனி, அல்லேலூயா, எத்தனை கனி கொடுத்தோம், எத்தனை கனியை தின்னீங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா என்ன பண்ணுவீங்க, கரெக்டா சொல்றீங்க. இந்த வருஷத்துல இந்த பழம்லாம் சாப்பிட்டோம், எத்தனை கனி கொடுத்தீங்க. கர்த்தர் கேட்கிறாரு, இனங்கள் எல்லாம் மருந்தாகணும். நீ ஒரு இடத்துல போனா அங்க சுகம். அல்லேலூயா. கனிகள் எல்லாம் உணவாகணும். உன் வார்த்தைகள் மற்றவர்களை தேவனுக்குள்ளாக அழைக்கத்தக்கதாக உன் காரியம் மாற வேண்டும். அல்லேலூயா. போக இடம்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். ஆண்டவரே, நான் எங்க போனாலும் அங்க ஆரோக்கியம் இருக்கணும். ஆண்டவரே, பாய் இடமெல்லாம் பரிசுத்தம். நீ எங்க போனாலும் இருக்கிறவனையும் கெடுத்து நாசமாக்கிறத.
அல்லேலூயா. எல்லாம் சொல்றாங்க அவரால் இவர் கட்டாருன்றாங்க. ஆனா கட்சியில பார்த்தா இவரால் தான் அவர் கட்டுக்கிறார். இவரால் ஒருத்தர் மட்டும் கட்டல, ஊரே கட்டு போயிட்டு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் உங்களை பார்த்து குடியை கெடுத்தவன் வராம அப்படின்னு சொல்லாத அளவுக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பானி இடமெல்லாம் பரிசுத்தம். ஆண்டவரே, நான் எங்க போய் நின்னாலும், என் நண்பர்களுக்கு மத்தியில் நின்னாலும், என் குடும்பத்துக்கு மத்தியில் நின்னாலும், என் உறவுகளுக்கு மத்தியில் நின்னாலும் அங்க பரிசுத்தம். ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படியேப்பட்ட வாழ்க்கைக்கு தான் உண்மையில் என்னை ஆண்டவர் அழைக்கிறாரு. அதற்கு தான் உன்னை கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு இப்ப நீந்தி நீந்தி முழுகத்தக்கதாக அளவுக்கு தேவன் அழைத்து வந்திருக்கிறார். பவுல் சொல்லுகின்றார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் மேன்மை பாராட்ட கூடாதபடிக்கு ஒரு முள்ளு இருக்குது. அல்லேலூயா. அந்த முள்ளு அடிக்கடி எனக்கு என்ன பண்ணிக்குது, குத்தி கொண்டே இருக்குது. ஏன்னா அந்த முள்ளு குத்துங்க நான் என்ன பண்ணுவேன், என்னப்பா பண்ணுவேன், பெருமையா பேசுவேன், பெருமையானதை சொல்லுவேன். ஒண்ணு சாதிக்கலாலும் சாதிச்சுட்டேன். அல்லேலூயா. என்ன பண்ணல, ஒன்னும் செய்யல, சாதிச்சுட்டேன், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு யார்கிட்ட கேட்டாரா, கேட்டாலும் கர்த்தரிடத்தில் தான் கேட்பேன். பகலை வச்சு சொல்லு, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உம்மை தானே நேசிக்கிறேன், உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும். அங்கே பவுல் நான் 3 முறை போயிட்டு எங்க சொந்தக்காரர்களை கேட்கல, என் ஃப்ரெண்டை கேட்கல, நான் கற்றுக்கொண்ட ஆசானை கேட்கல. நான் யாரை கேட்டேன், நான் ஆண்டவரை கேட்டேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கிட்ட கேட்டேன், நான் கற்றுக்கொண்டவர்கிட்ட கேட்கல. நான் கேட்டதுல யார்தான், என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவும் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். நல்லா புரிஞ்சுங்க. நீ எது கேட்கறதுனால யாருக்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்கன்ட்டு யாருக்கிட்டையும் கையேண்டாத. பக்கத்துல கை வச்சு சொல்லு, எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு ஆயத்தமா வச்சிருக்கிறாரு. நீ பரதேசிய போல சஞ்சரிச்சாலும் நீதிமானுக்கு பிள்ளையா இருக்கிற. அல்லேலூயா. இங்க சஞ்சரிப்பினதான் பரதேசி. பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீங்க தான் பரதேசி. அல்லேலூயா. நீங்க யாருதான், சத்தமா சொல்ல மாட்டேன், நீ சத்தமா பரதேசி. ஆனா நான் நீதியை செய்த நீதிமானுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லத்தக்கதாக. ஏன்னா அவர் நீதியை செய்து வாழ்ந்தபடினால அவர் வாழ்க்கையை அப்படிதான் இருந்துச்சு. இங்க 3 வருஷம் அவர் வாழ்க்கையில பாருங்க, எந்த இடத்துலனாச்சும் ஸ்டாண்டர்டா இருந்தாரா? அல்லேலூயா. எல்லாம் ஊழியத்துல கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. எனக்கு தெரியும், அவர் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கல, இந்த உலகத்துல யாரும் இல்லாண்டவர். உன் தழும்புகளால் நான் சுகமானேன்,
உன் தயவுனால் நான் பிறந்து விட்டேன். அவ்வளவுதான். என் சொந்தம் இந்த பூமி தான். நிறைய பேர் உனக்கு கிராஸ் பண்ணலாம், வரலாம், போகலாம். ஒரு காலகட்டத்துல கணவன் வருவாரு, ஒரு காலகட்டத்துல மனைவி வருவாங்க, காதலி வருவான், காதலன் வருவான், எல்லாம் வருவாங்க. பிள்ளைகள் வரலாம், ஒருவேளை பெற்றோர்கள் வரலாம், உன் நண்பர்கள் வரலாம். ஆனா பகலகை விட்டு சொல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, என் சொத்து என்று அளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள சகோதரி இருந்துச்சு. பவுல் நியாயமான பொண்ணு, பெரிய பணக்காரரு, அப்பாவுக்கு நிறைய சொத்து பத்து எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்றேன், யூதனுக்கு யூதனா இருக்கிறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனா இருக்கிறேன், நான் ரோம போர் சேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்ற அவருக்கு அங்க என்ன இருக்கணும்? சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கணும் இல்லைங்களா? அம்மா அப்பா பத்தி எங்க போடப்படல, ஆனா ஒரு சகோதரி இருந்தாலும் வேதம் சொல்லுது பவுலுக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்படியாப்பட்ட பவுல் ஒரு காரியத்தை நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன், இல்லைன்னா யாருக்கிட்ட கேட்கிறேன்? எங்க அம்மா கிட்ட கேட்கிறேன். இல்ல, நான் எங்க அப்பா பிசினஸ் பண்றாங்க இல்லைங்களா, அங்க கேட்கிறேன், இங்க கேட்கிறேன், யாரும் கேட்கல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒருத்தர் மட்டும்தான், இயேசுவே இயேசுவே எங்கெல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்ப நான் யாரதான் கேட்கணும்? அம்மா வானா, அப்பா வானா, உன் உறவு கலத்துல வானா, உன்னை நம்பினவங்கள வானா, நீ நம்பின ஆண்டவரிடத்துல போய் கேளு. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில வந்தாலும் பயணமா நின்னாலும் அவர்கள் யாரும் உனக்குரியவர்கள் அல்ல. இந்த பவுல அறிஞ்சபடினால அழகா சொல்றாரு, என்னவா, நான் என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரா, சொல்லி நான் முடிச்சிடறேன். 2 நாட்கள் தொடர்ந்து இதே அனுபவத்துக்குள்ள கொஞ்சம் கொண்டு போக விரும்புகின்றேன். ஆனா கொஞ்சம் ஆழமா பேசுறேன். அல்லேலூயா. அங்கே பவுல் சொல்லுகிறாருப்பா, அது என்னை விட்டு நீங்க எழுது, அந்த முள்ளு என்னை விட்டு நீங்க படிக்க என்ன கர்த்தரிடத்துல கேட்டேன். எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? போராட்டமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம என்ன கேட்போம்? முடிஞ்சு போறா போராட்டமா, என்னை எடுத்துக்கோ ஆண்டவரே, போதனா முடிஞ்சு போச்சு கதா சொல்றேன். போதனாச்சு அன்னியோட ஆப்ஷன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சைன் பண்ணி புக்க போட்டுருவாரு. போதனா. ஆனா அவர் சொன்ன போதத்துல ஒரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. அவர் சொன்ன போது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிட்டத்தட்ட அவர் ஓடி முடிக்க வேண்டிய எல்லைகளை ஓடி முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல்ட்டு அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஒருவேளை இப்படி புரிஞ்சுதோன்னு தெரியல, ஆனா அதை நான் திரும்ப படிக்கும்போது ஒரு காரியத்தை ஆவியானவர் மறுபடியும் பேசினாரு. அவர் பரலோகத்துல தங்கி தாபரிக்க விரும்பிட்டாரு. அந்த நினைவுக்குள்ள நான் நீந்தி முழுகத்தக்கதாக அங்க போனப்பா, இங்க ஓட்டுனா போதும், இனி நான் அங்க போய் உனக்காக என்ன பண்ணுவேன்? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நான் அவரோடு கூட இருக்க போறேன். அதனால அவர் என்ன பண்றாரு? ஆப்ஷன் கொடுத்தாரு. ஆனா நம்ம என்ன ஒண்ணுத்தையும் என்ன பண்ணல, பவுல போல எலியாவை போல ஒன்னும் என்ன பண்ணலைங்க, நான் செஞ்சு முடிக்கல. நம்ம எந்த விதவை வீட்டுக்கு போய்க்கிறோம், எந்த வீட்டு ஆசை வச்சுக்கிறோம், நம்ம போற வீடுலாம் உருண்டா போகுது, காலை வச்சாலே காணாம போயிடுது. அடுத்த வாரம் போனா அந்த வீடு இல்லாமலே. அல்லேலூயா. எந்த வீட்டு ஆசை வச்சிருக்கோம் நம்ம போய் நம்ம உண்மையை நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவருக்குள்ள நீ உண்மையா ஒண்ணா, நீ எந்த வீட்டுல போனாலும் மாப்பேசையும் தொட்டியும் என்ன பாத்திரமோ ஆண்டவர் தொட்டுருவாரு. இப்ப நம்ம கிட்ட என்ன இல்ல,
நம்மகிட்ட என்ன இல்லை, எதுவுமே இல்லை, உண்மை இல்லை ஃபர்ஸ்ட். அதனால ஆண்டவர் எந்த வீட்டுல போனாலும் அந்த வீடு தான் இது நல்லா இருந்த வீடு தான்பா. எப்போ இது உள்ள வந்துட்டு போச்சோ நம்மளை எங்க வச்சிருக்கிறாங்க? ஆமா பூந்த வீடு நம்மளை எந்த இடத்துல தான் வச்சுக்கிறாங்க? நம்ம தான் என்ன பண்றோம், இன்னும் பழைய காரியத்தெல்லாம் மறக்காம என்னப்பா யோகம் வரும், என்னப்பா யோகம் வரும்னு வீட்டுல எழுதி வச்சு நம்ம ஒழிச்சு வச்சுக்கிறோம். இது வேற யாருன்னா பாத்துட்டா என்ன வந்துடும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பழைய காரியத்தை எல்லாம் விரட்ட விரும்புறாரு. இந்த வருஷம் என்ன பண்ணும், உங்க வீட்டுல போய் பழைய பொருளை போட்டு என்ன பண்றீங்க, அப்படி செய்யாதீங்க. வேற யாருக்கும் கொடுத்துருங்க. யாருன்னா முயற்சி போட்டோமே, யாராவது ஒருத்தருக்கு கூப்பிட்டு கொடுங்க. ஆனா நல்லதா கொடுங்க. இல்ல பிரதர், போன வருஷம் வாங்கி வச்ச ஒரு போட்டோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. நீ சாபத்தில இருந்து யாருன்னா கொடுத்தனா கர்த்தர் கணக்க பாரு. நல்லதை கொடு, தேவையில்லாத எரிச்சு தேவையற்றது அது உனக்கு எனக்கு வேற யாருன்னா பயன்படுத்தப்பட்டது. நாங்க கடந்த நாட்கள்ல போன வேண்டிய சொல்லும் போல இருக்கு, நான் மறந்துட்டேன். கடந்த நாட்கள்ல நம்ம சபைக்காக நாங்க போயிருந்தோம். நானும் பாஸ்டரும் வெளியே போயிருந்தோம். அப்போ என் பிள்ளைகளை என்ன பண்ண ஃபோன் பண்ணி வாங்கடா தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நாங்கள் போனோம். எல்லாத்தையும் முடிஞ்சுட்டு எங்களுக்கு நாங்கள் வெளியே வர சொல்ல எங்களுக்கு கேலண்டர் கொடுத்தாங்க. கேலண்டர் கொடுத்தோடனே பாஸ்டர் தப்பு பண்ணணும், இது வேணாம் எங்களுக்கு. அதில் ஜீசஸ் போட்டோ தான் போட்டுக்குது. 2024 கேலண்டர். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு இல்லைன்னா அந்த ஆவி பார்த்தேன், அந்த ஸ்பிரிட்டை பார்த்தேன் உள்ள. இது நம்மளுக்கும் வேணாம், அடுத்தவங்களுக்கும் வேணாம். ஏன்னா நம்ம நிமித்தமா எந்த சாபங்களும் மற்ற வீட்டுக்குள்ள போக கூடாது. எலியா ஒரு வீட்டுக்குள்ள போறானா சாபம் இருந்தாலும் அங்க ஆசீர்வாதம் வரும். அதனால அவர் ஓட்டத்தை போதும் கர்த்தாவே முடிச்சுட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டு ஆண்டவரோடு கூட சந்தோஷத்தோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம இது வரைக்கும் இன்னும் ஓடணும். 2023 யோசனை பண்ணி போப்ப. இன்னைக்கு போய் கணக்கு போடுங்க, சாயங்காலம் வந்து பேசலாம். 2023 இன்னும் நான் கர்த்தருக்காக சிறப்பா செஞ்ச ஊழிய இதுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் எடுத்து கொண்டு வா. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நான் உங்களுக்கு ட்ரெஸ் தரேன். ஹல்லேலூயா. சிறப்பா செஞ்சிருக்கணும், யாரும் செய்யாத செஞ்சிருக்கணும். நீ பாட்டுல போயிட்டு வித இந்த வருஷம் நான் 365 நாள் சபைக்கு வந்துங்கன்னா அதுலயே ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் போட்டு ஒருத்தர் வச்சிருந்தேன். அவர் ஜனவரி மாசத்துலேருந்து இது வரைக்கும் ஆப்ஷன் போட்டுனே வராது. ஹல்லேலூயா. நீ எந்த வாரம் வரீங்க, எந்த வாரம் போறீங்க, எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றது சொல்றாங்க. பாதி நாள் என்ன பண்ணல, வரதே இல்லை. 6 மணிக்கு மேலே எனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தோட நான் எங்க போறது இல்லை, போறது இல்லை. ஏன் 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாது. நான் வந்து என்ன பண்ண போறேன், சபைக்குள்ள யாரும் எங்கே உட்காந்து நான் எங்கே திரும்பி உட்காந்துருப்பேன் அப்படி நீங்கன்னு வச்சுங்களேன். இதே மாதிரி இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் வாக்குத்தத்தமே வித்தியாசமா கொடுத்துக்கிறாரு. வாக்கு பண்ணினவர் மாறிடா. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்கு தத்தமும் வித்தியாசமா தான் கொடுத்துக்கிறாரு. அடுத்த வருஷம் இந்த மாதிரி சாட்டை எல்லாம் காட்டினீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு உங்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு, போலாமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போடுவாரு. அதனால நம்ம போயிட்டு கொளுத்தணுமோ வீட்டுக்கு என்ன கொளுத்துறாதீங்களா பாவீங்களா? எதை கொளுத்தணுமோ, எது தேவையற்றதோ அது கொளுத்தணும். எது நமக்கு வேணும்னாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அந்த மனம் உண்டு இந்த வருஷம் நீ கொடுத்தனா அடுத்த வருஷம் அதே காரியம் உன் பிரயோஜனுக்கு ஏற்றவனமா தேவன் 1 10 கொடுப்பாருன்ட்டு ஆவியானவர் நீங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புடவை இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்டை இருக்கும். ஹல்லேலூயா. அதை யாராவது ஒருத்தர் கொடு. இல்லை பிரதர், நான் ரொம்ப நாளாக சில காரியத்தை வச்சுக்கிறேன் பிரதர், நீ யாராவது ஏழைக்கு இறங்கு, ஏழைக்கு கொடுக்குறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்குறான்னு வேதம் சொல்லுது. பழைய என்ன பாரு யோகம் வர காரியத்தெல்லாம் இன்னையோடு என்ன பண்ணு எடுத்து கொடுத்துரு. அவரை பார்த்து ஒன்றும் யோகம் வந்து நீ கிழிக்க போறது இல்லை. அப்படியேப்பட்ட காரியத்தெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் பேசவே வச்சிட்டாரு, பெருமை பாராட்டவும் வச்சுட்டாரு. நம்மால் என்ன பண்ணா அது கீழே எழுத்து போட்டு அதை இன்னமும் பாரு பாரு பாருன்னு உலகத்தை உன்னை பார்க்க வைக்கிறது தான் அவனுக்கு வேலை. இன்னைக்கு ஒரு சில தம்பிங்க எண்ணம் பாருங்க எண்ணம் பாருங்க எண்ணம் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. போதும், அந்த காரியம் போதும் வாழ்க்கையில. சொல்லுங்க, ஆண்டவரே உலகத்தின் காரியங்கள் எனக்கு போதும், உன்னத தேவனுடைய காரியத்தை கேளத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். அங்க பவுல் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு,
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா கர்த்தருடைய கிருபை இருப்பதற்காக தான் அந்த பலவீனமே தேவன் அனுமதிச்சாரு. எல்லாருடைய தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே நான் நீந்தி முழுகத்தக்கதாக எல்லாருடைய ஒப்பு கொடுத்து நான் நீந்தி முழுகத்தக்கதாக, ஆண்டவரே கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, ஆண்டவரே நீந்தி முழுகத்தக்கதாக ஒரு அனுபவம் எனக்குள்ளே கடந்து வரட்டும். எல்லாம்